அங்கே வந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் அப்பாட்ட சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். காலையில் ஒரு 8 மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நண்பர் ஒருத்தரை போய் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், இங்கே மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 8:15 இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன். இங்கேருந்து வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நல்லா இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு முறையுமே நான் எங்கே வெளியில் போனாலுமே சரி, அவர் குருராஜர்கிட்ட சொல்லிட்டு போகிறது வழக்கம். வீட்டில் வந்து நம்ம அப்பா இருந்தாங்கன்னா நம்ம எப்படி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவோமோ, அதே மாதிரி வீட்டை விட்டு நான் வெளியில் கிளம்புனேன் அப்படின்னா அப்போது நமக்காக குருராஜர் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு எவ்ரி செகண்டும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு பக்தனுக்காக அவர் என்னென்ன வேலைகள் ஒரு முறை அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அதை அவர் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் பார்த்துக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவரை முழுமையாக நம்ம நம்புறதுல தான் இருக்குது. அதனால் நம்பிக்கை அப்படின்றது மனிதர்களை நம்புறது வேறு, குருமார்களை நம்புறது வேறு. அதுவும் குருராஜர் அப்படின்றது வந்து ஒரு பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவருடைய சர்க்கிள்லேயே நம்ம வர முடியும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னால அதுக்கு காரணமும் அவர் தான். அது இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு என்ன நடந்ததுன்றதை நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் நான். அதனால் நம்புங்க குருராஜரை, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எது நடந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம கிளம்பி போகிறோம், அது நடக்க முடியல, அதனால் வந்து மனசு உடஞ்சிட வேண்டாம். நமக்கு என்ன நடக்கணும்னு இருந்ததோ அதை அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். அது வந்து அதுக்கப்புறம் அது குருராஜருடைய பொறுப்பு. அவர் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறார். அவர்கிட்ட நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம எந்த விதமான களங்கமும் பட வேண்டாம், எந்த விதமான அச்சப்பட வேண்டியதே இல்லை. அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதனால் குருராஜரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த கலியுகத்தில் அவரை விட்டால் நமக்காக ஒரு குரு வேறு யாரும் கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களில் ஒருவனாக செல்வராஜ். நன்றி.